கடலை ஒட்டி இருக்க பல ஊர்கள் இப்படி பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி திருவல்லிக்கேணியும் பெருசாக பாதிக்கப்பட்டது பக்கிங்ஹாம் கெனால்னால. மெட்ராஸ்குள்ள ரோடெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வரணும், இவ்வளோ மிருகங்கள், இவ்வளோ அனிமல்ஸுக்கு, இந்த குதிரைகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனம் வரணும், அதுக்காக தான் இந்த கெனால் ஒன்று கட்டுறதுன்னு மெட்ராஸ் கவர்னராக இருந்த லார்ட் பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டர்ஸ் வந்து 5.5 மைலுக்கு ஒரு அடையாரையும் கூவத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. அது திருவல்லிக்கேணி வழியாக ஓடுது. அந்த அரிசியோ பருப்போ வர்றது வந்து கடைசியாக இருந்த திருவல்லிக்கேணி இப்போ ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஊர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பு வருது. அதே ஆட்கள் நிறைய பேர் உள்ளே வராங்க. யாரெல்லாம் அவங்க கிராமத்தில் மற்றவங்களோட எந்த ஜாதியோட மிக்ஸே ஆக மாட்டாங்களோ எல்லாரும் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சோஷியாலஜியில் ஒரு பிரமாத எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்ரீனிவாச சாஸ்திரி தான் வந்து நிறைய பல விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க வந்து இந்த டீச்சர்ஸ் யூனியன் பண்ணது அவர் தான், ஒரு அசோசியேஷனை கொண்டு வந்தவர் தான். ரிப்பப்ளிகன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. வேர்ல்டு வார் 2 வரப்ப இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அடிதடி வர காலத்தில் டியூசிஎஸ் இருந்தனால தான் ஒரு ஈக்விட்டபிளா எல்லாருக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. கோஷான்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. உயர் ஜாதி பெண்கள், இந்து பெண்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம் பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தினர் இல்லாதவங்கள ஆண்களை பார்க்க மாட்டாங்க, நேர கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ பெண் டாக்டர்கள் படிக்க வச்சாதான் இந்த நாட்டில் வந்து பெண்களோட ஹெல்த்தை பார்க்க முடியும்னு பால்ஃபர் அப்படின்னு ஒரு வெள்ளைக்கார டாக்டர், அவர் தான் பெண்களை சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி கடைசியாக 4 பெண்களை சேர்க்குறாங்க. அதில் முக்கியமாக மேரி ஸ்கார்லப்னு ஒரு பெண்ணு சேருது. இந்த பாரதியார் வந்து ஆரம்ப காலம் ஃபுல்லாக வந்து டவுனில் தான் இருந்தார். யானை அவரை மிதிக்கலை, அவரை மிதிச்சனால அவர் சாகலை.